கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 23 வசனம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமேன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு தெரியும் தன்னுடைய ஆடுகளை எங்கே கொண்டு போய் மேய விடணும், எங்கே கொண்டு போய் தண்ணீர் குடிக்க விடணும், அவங்கள எப்படி பார்த்துக்கிறணும், அந்த ஆடுகளுக்கு நேரிடுகிற ஆபத்துகளிலிருந்து எப்படி அந்த ஆடுகளை தப்புவிக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த மேய்ப்பனுக்கு தெரியும். அப்போ அந்த மேய்ப்பனுக்கு கீழே இருக்கிற ஆடுகள் இதை குறித்து எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அந்த மேய்ப்பனுக்கு பின்னாடி நடந்து போனாலே போதும், அந்த மேய்ப்பன் எல்லாவற்றையும் என்ன செய்து கொள்வார், பார்த்து கொள்ளுவார். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஆமேன். அவருக்கு தெரியும் நம்ம கூட சம்டைம்ஸ் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சில காரியங்கள் நடக்க வேண்டும் என்று அவசரப்படலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அவர் நம்மளை மேய்க்கிற நல்ல மேய்ப்பனாக இருக்கிறதுனால அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து எந்த இடங்களில் நம்மளை மேய்க்கணும், எந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போகணும், எந்த இடத்துல புல் அதிகமாக இருக்கும் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அதனால் கர்த்தர் நம்மை அழகாய் அனுதினமும் போஷித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமேன். பலவிதமான போராட்டங்களோடு பலவிதமான பிரச்சனைகளோடு நாம் அனுதினமும் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் பார்க்கிறார். நம்மை நடத்துகிற நல்ல மேய்ப்பன் எப்படிப்பட்ட தண்ணீர்களுக்கு கொண்டு போவாராம்? அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்க போவது இல்லை. ஏன்னா உங்களை நடத்துகிற நல்ல மேய்ப்பர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, யாருமே தொந்தரவு செய்யாத, யாருமே உங்களை தொட முடியாத, தொல்லை பண்ணாத அப்படிப்பட்ட அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உங்களை கொண்டு போய் என்ன செய்ய போகிறார், விட போகிறார். உங்களுடைய அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு முடிவடைய போகிறது. உங்களுடைய அங்கலாய்ப்பெல்லாம் முடிவடைய போகிறது. முடிவடைந்து உங்கள் வாழ்க்கையில் அமர்ந்த தண்ணீர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அமர்ந்த தண்ணீர்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு நல்ல இடம், ரொம்ப மனரமியமான ஒரு இடம். அப்படிப்பட்ட இடங்களுக்குள்ளாக, அப்படிப்பட்ட ஸ்தலங்களுக்குள்ளாக, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்த போகிறார், கொண்டு போய் விட போகிறார். ஆமேன். அதனால் இதெல்லாம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்யணும்னு பிளான் பண்ணிட்டாரு. அப்போ இதை செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற ஆடா மாத்திரம் நம்மை விட்டு கொடுத்தால் போதும். அவர் கைக்குள்ளான ஒரு ஆடா நம்ம விட்டு கொடுத்தால் போதும். கர்த்தருக்கு தெரியும் எதை எப்போ எப்படி செய்து நேர்த்தியாய் முடிக்க வேண்டும், நம்மளை எப்படியெல்லாம் மேய்க்கணும், நல்ல புல்லு இடங்களில் எப்படிலாம் கொண்டு போகணும், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எப்படி கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறத ஆண்டவருக்கு தெரியும். அந்த மேய்ப்பனை மாத்திரம் நாம் பற்றி கொள்ளுவோம். மேய்ப்பனுடைய சத்தத்தை தொடர்ந்து பிடித்து கொண்டு அவர் பின்னே நாம் ஓட ஆரம்பிப்போம். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அழுகையின் பள்ளத்தாக்குக்கு ஒரு முடிவு உண்டு, அங்கலாய்ப்புகளுக்கு ஒரு முடிவு உண்டு. அதுக்கெல்லாம் முடிவை கொடுத்து அமர்ந்த தண்ணீர்கள் போன்ற சூழ்நிலைகளில் கர்த்தர் மனரமியமான சூழ்நிலைகளுக்குள்ளாக உங்களை கொண்டு போய் விட போகிறார். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றியப்பா. இந்த வார்த்தையின்படி நீங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அமர்ந்த தண்ணீர்கள் போன்ற சூழ்நிலைகளுக்குள்ளாக நீர் கொண்டு போய் உங்களுடைய பிள்ளைகளை நீரே விடப்போகிற உங்களுடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பிரச்சனைகளையும் எல்லா அழுகையின் பள்ளத்தாக்குகளுக்கும் ஒரு முடிவுகளை கொடுக்க போகிற தயவுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் செய்ய போகிற அந்த பெரிய அற்புதத்திற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.